ஸோ இன்னைக்கான வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ப்ரொஃபஷனல் அக்கௌண்ட்டை வந்து நம்மளால் ப்ரைவேட் அக்கௌண்ட்டாக போட முடியாது. இப்போ என்னோட அக்கௌண்ட் வந்து ப்ரொஃபஷனல் அக்கௌண்ட் தான். இப்போ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அக்கௌண்ட் ப்ரைவசி கிளிக் பண்ணோம் அப்படின்னா பப்ளிக்கில் இருக்குது. இதை ப்ரைவேட்டை கிளிக் பண்ணோம் அப்படின்னா இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்விட்ச் டு ப்ரைவேட் அப்படின்னு காமிக்குது. கிளிக் பண்ணோம் அப்படின்னா கிரியேட்டர் அக்கௌண்ட் cannot பி ப்ரைவேட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இதனால நம்மளால் வந்து நம்ம அக்கௌண்ட்டை ப்ரைவேட் அக்கௌண்ட்டாக யூஸ் பண்ண முடியாது. சரியா? ஸோ இன்றைக்கான வீடியோவில் வந்து நம்ம இந்த ப்ரொஃபஷனல் அக்கௌண்ட் எப்படி ப்ரைவேட் அக்கௌண்ட்டாக மாற்றுறது அப்படிங்கிறத பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். ஓகேவா? ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்ல செட் பண்ணி வைங்க. ஸோ அப்போ தான் நம்ம சேனலில் போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு தவறாமல் நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். ஓகேவா? ஃபஸ்ட்டு வந்து இதுக்கான காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ப்ரொஃபஷனல் அக்கௌண்ட் அண்ட் பிஸ்னஸ் அக்கௌண்ட் அண்ட் கிரியேட்டர் அக்கௌண்ட். ஸோ இந்த மாதிரி எந்த அக்கௌண்ட் நம்ம யூஸ் பண்ணாலும் நம்மளால் ப்ரைவேட் அக்கௌண்ட்டை யூஸ் பண்ண முடியாது. ஓகேவா? ஸோ இதுக்கான காரணம் அப்படிங்கிறது ரொம்பவே சிம்பிளான மெத்தட் தான். இந்த மாதிரி ப்ரொஃபஷனல் கிரியேட்டர் பிஸ்னஸ் அக்கௌண்ட் எல்லாம் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா மக்களுக்கு, அதாவது ஆடியன்ஸுக்கு நம்ம அக்கௌண்ட் வந்து ரீச் ஆகணும் அப்படிங்கிற காரணத்தினால தான் நம்ம அந்த அக்கௌண்ட் யூஸ் பண்ணுறோம். ஓகேவா? ஸோ ப்ரைவேட் அக்கௌண்ட்டில் யூஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளால் ரீச் ஆக முடியாது. ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா இந்த டைப் ஆஃப் கிரியேட்டர் அக்கௌண்ட்டு இப்போ பிஸ்னஸ் அக்கௌண்ட் எல்லாம் கொண்டு வந்தாங்க. ஸோ நம்ம அதை எனேபிள் பண்ணி அந்த ப்ரைவேட் அக்கௌண்ட்டாவோ இல்லைனா பிஸ்னஸ் இல்லைனா கிரியேட்டர் அக்கௌண்ட்டாவோ வச்சுருந்தோம் அப்படின்னா நம்மளால் வந்து கண்டிப்பாக ப்ரைவேட் அக்கௌண்ட்டாக போட முடியாது. சரியா? ஸோ இந்த மாதிரியான ஃபேன்சி அக்கௌண்ட்டை வந்து நம்ம வந்து நார்மல் அக்கௌண்ட்டாக மாற்றணும். ஓகேவா? ஸோ நார்மல் அக்கௌண்ட்டாக மாற்றிட்டு நெக்ஸ்ட்டு தான் நம்ம வந்து ப்ரைவேட் அக்கௌண்ட்டாக மாற்ற முடியும். ஓகேவா? ஸோ இப்போ வந்து நம்ம எப்படி நம்ம ப்ரொஃபஷனல் அக்கௌண்ட்டு நார்மல் அக்கௌண்ட்டாக மாற்றுறதுன்னு பார்ப்போம். ஓகே, ஃபஸ்ட்டு உங்களோட ஃபோனில் வந்து இன்ஸ்டாகிராம் ஓப்பன் பண்ணி ப்ரொஃபைல் பேஜுக்கு வாங்க. ஸோ அதிலிருந்து மேலே ஒரு 3 டாட் லைன் இருக்கும் ரைட் சைடில், அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இந்த செட்டிங்ஸ் அண்ட் ஆக்டிவிட்டி அப்படிங்கிற பேஜுக்கு வாங்க. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபார் ப்ரொஃபஷனல்ஸ் அப்படிங்கிற இந்த செக்ஷனில் வந்து கிரியேட்டர் டூல்ஸ் அண்ட் கண்ட்ரோல் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கலாம். இதை கிளிக் பண்ணி லாஸ்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்விட்ச் அக்கௌண்ட் டைப் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ எனக்கு ப்ரைவேட் அக்கௌண்ட்டாக மாற்றணும் அப்படின்னா நான் இதில் என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த கீழே இருக்கிற ஸ்விட்ச் டு பர்சனல் அக்கௌண்ட் அப்படிங்கிற கிளிக் பண்ணணும். ஸோ கிளிக் பண்ணி பர்சனல் அக்கௌண்ட்டாக மாற்றிட்டு நெக்ஸ்ட்டு எகைன் பார்த்தீங்க அப்படின்னா இந்த அக்கௌண்ட் ப்ரைவசிக்குள்ளே வந்து நம்ம வந்து இந்த ப்ரைவேட் அக்கௌண்ட்டை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ பட் எனக்கு அது விருப்பம் கிடையாது. நான் வந்து ப்ரொஃபஷனல் அக்கௌண்ட்டாகவே தான் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஓகேவா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காம ஒரு லைக் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணிவிட்டு இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்டுக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்கள். ஸோ இதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி.